ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் உண்மையாவே ஒரு ரிஸ்கான ப்ரொசீஜரா மத்த சர்ஜரிஸோட கம்பேர் பண்ணும்போது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான சர்ஜரி மாதிரி தெரியுது இல்ல. ஆனா ஆக்சுவல் உண்மை என்னன்னா உலகத்திலேயே அது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சர்ஜரி. சோசியல் மீடியா உண்மையாவே உங்களோட பயத்தை ஊட்டுதான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகத்துல மரண ஆபத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு ஒரு குவாலிஃபைடான ரெஜிஸ்டர்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பண்ணா 5 ல இருந்து 10 லட்சத்துல ஒரு பேஷண்ட்டுங்க. எவ்வளவு கம்மி ரிஸ்க்னா ரொம்ப காமனா இந்த ஹெர்னியா சர்ஜரிஸ் பண்றோம் இல்லைங்க, அதுக்கு எவ்வளவு கம்மி ரிஸ்கோ அதே ரிஸ்க் தாங்க இது. ரிசர்ச்ல என்ன போட்டிருக்காங்கன்னா முடி மாற்றும் அறுவை சிகிச்சைக்கு எப்போ ஆபத்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒண்ணு தகுதிப்படாத குவாலிஃபை ஆகாத ஆளுங்க இந்த ப்ரொசீஜரை பண்ணும்போது ரிஸ்க்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் போலி டாக்டர்ங்கிறது இவன் கனவுக்கு எப்படி போச்சு? ரெண்டாவது மயக்கத்தால வர சில பிரச்சனைங்க. இந்த சர்ஜரி ஒரு சிம்பிளான ப்ரொசீஜரா இருந்தாலும் இது நிறைய நேரத்துக்கு பண்ணும். அதனால அனஸ்தீசியா ஒரு காம்பினேஷனா தான் கொடுப்பாங்க. நரம்ப பிளாக் பண்றதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க, பிளஸ் லோக்கல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன்ல ஏதாவது எக்ஸஸ் ஆயிருச்சுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம். மூணாவது, நம்ம நட்ட வேண்டிய முடியோட கிராஃப்ட்ஸ் எடுக்கிறோம்ல, அதை கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டா கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு உங்க டாக்டர் தேவையான டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஆபரேஷன் செஞ்சா என்ன ரிஸ்க், எவ்வளவு கம்மி எவ்வளவு அதிகம்ன்றது உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். இது பேரு பேஷண்ட் செலக்ஷன். இதை நம்ம கரெக்டா பண்ணும்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பயங்கர சேஃபான ஆபரேஷன். இதுதான் உண்மை.